வணக்கம். நம்ம இந்த வாரம் சிந்திக்க போற படம் சங்கர் சார் இயக்கத்துல வெளிவந்திருக்க ஐ. சங்கர் சார் படம்னாலே சொசைட்டிக்கு ஒரு பெரிய மெசேஜ் இருக்கும்னு நினைச்சு நம்மளும் அந்த படத்துல வர ஹீரோ மாதிரி 2-3 நாள் அதை ஃபாலோ பண்ணிட்டு 4வது தான் நமக்கு வேலைக்காகுதுன்னு தூக்கி போட்டு போயிடுவோம் இல்லையா. இது அந்த மாதிரி ஒரு படம் கிடையாது. இது ஒரு சாதாரணமான ஒரு கதையில் ஒரு திரைப்படம். ஒரு சிலர் டீசர் ட்ரெய்லர்லயே கதையை சொல்லிடுவாங்க, ஒரு சிலர் படம் ஆரம்பிச்சு 20 நிமிஷம் கழிச்சு கதை சொல்லுவாங்க, ஒரு சிலர் மொத்த படத்துலயும் கதையையும் சொல்லாம இருப்பாங்க. ஆனா டைட்டில் கார்ட்லயும் போஸ்டர்லயும் கதை சொல்ற திறமை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு தான் இருக்கு. அதுல சங்கர் ஒருத்தர். இந்த படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா சங்கரின் ஐ அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு அழகான ஃபாண்ட்ல ஐ அப்படியே ஜூம் அவுட் ஆகி அது ஒரு அகோரமான ஐயா மாறும். அதுதான் படத்தோட கதை. ஒரு ஆணழகனா இருக்கிற விக்ரம் ஒரு வைரஸ் தாக்கி ஒரு கூணுள்ள விக்ரமா மாறுறான். அந்த வைரஸை கொடுத்த வில்லன்களை அவன் அதே ஸ்டைல்ல பழி வாங்கினான். இதுதான் இந்த படத்தோட ஒரு லைன் கதை. இந்த படத்தோட திரைக்கதை பாத்தீங்கன்னா முன்னுக்கு இன்னும் போற மாதிரி இருக்கு. படத்துல வர ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஆட் மாடல் அப்படிங்கிறதுனால அந்த டிரான்சிஷனை அட்வர்டைஸ்மெண்ட்ல வர இன்டரப்ஷன் மாதிரியே யூஸ் பண்ணி படத்தை பிரசன்ட்டுக்கும் பாஸ்டுக்கும் அழகா கொண்டு போயிருக்காரு டைரக்டர் சங்கர். பாடல்கள் இந்த படத்துல ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு. எல்லா பாட்டுமே பயங்கர சூப்பராக வந்திருக்கு. பாடல்கள்னாலே சங்கரோட பிரம்மாண்டத்தை பத்தி நீங்க கேட்க எல்லாராலையும் ரொம்ப பிரம்மாண்டமா படம் எடுத்துட முடியாது. எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் அதை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அழகா பிரம்மாண்டமா படம் எடுக்கிற ஒரு சிலர்ல சங்கர் ஒருத்தர். ஆனா இந்த படத்துல என்ன ஒரு சின்ன விஷயம்னா, அந்த பிரம்மாண்டத்தை நம்ம சங்கர் சார் சண்டையிலையும் காட்டிடுறாரு. எந்த சண்டை எடுத்தாலும் ஒரு 30 பேர் 40 பேர் அடிக்க வராங்க. அதுதான் படத்தோட லென்த்துக்கும் கொஞ்சம் காரணம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். சங்கர் சார்னாலே ஒரு புதுமை அப்படின்னு தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, தமிழ் ஆடியன்ஸும் நம்பிட்டு இருக்கும். இந்த படத்துல அப்படி என்னடா புதுமை அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்கப் தான் இந்த படத்துல ஒரு பெரிய புதுமை. பீட்டான்ற ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இந்த படத்துக்கு மேக்கப் போட்டிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட இணையதளத்தை போய் பாத்தீங்கன்னா அவங்க ஹாபிட், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அந்த மாதிரி போல பல ஹாலிவுட் படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண ஒரே இந்திய படம் தமிழ் படம் ஐ மட்டும்தான். அது நான் உங்க இணையதளத்திலேயே லிஸ்ட் ஆயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம தமிழ் சினிமாவை உலக அளவுல எடுத்துட்டு போற முயற்சியில சங்கர் ரொம்ப தீவிரமா இருக்காருன்னு தெரிய வருது. இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கணும்னா, மேக்கப் மட்டுமே ஒரு படத்தை பெரிய விஷயமா மாற்ற முடியாது. மேக்கப்ன்றது ஒரு பக்கவாத்தியம் மாதிரி தான். அது படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா தான் இருக்குமே தவிர, அதையும் தாண்டி என்ன இருக்கணும்னா மேக்கப்பையும் தாண்டி ஆக்டிங் இருக்கணும். மேக்கப்பையும் தாண்டி ஆக்டிங்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, உதாரணத்துக்கு அபூர்வ சகோதரர்கள் படம் எடுத்தீங்கன்னா, ஒன்ன நினைச்ச பாட்டு படிச்ச பாட்டுல கமல் சார் கடைசி சீன்ல மாஸ்க் போட்டுட்டு அழுவாரு. மாஸ்க் போட்டதுனால அவரோட முகம் தெரியாது. பட் ஆனா அவர் அழுவுறது அவரோட பாடி லாங்குவேஜையும் அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் தெரியும். இதுதான் மேக்கப் மீறின ஆக்டிங் சொல்றேன். அந்த மாதிரி இந்த படத்துல கூன் வேஷத்துல, அதாவது கூன் மேக்கப்ல இருக்கிற விக்ரம் சென்டிமெண்டா இருக்கட்டும், சவால் விடுறதா இருக்கட்டும், பரிதாபமா இருக்கட்டும், இல்ல ஹீரோ வில்லன் கிட்ட அடி வாங்குறதா இருக்கட்டும், எல்லா சீன்லயுமே அந்த மேக்கப்பையும் தாண்டி தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காருன்றது என்னோட கருத்து. ஆனா இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவரோட சென்னை தமிழ்ல அவர் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கணும். அந்த அளவுக்கு சென்னை தமிழ் அவர் சரியா பேசல அப்படின்றதும் என்னோட கருத்து. படத்தோட இன்னொரு படம் ஆமி ஜாக்சன். ஆமி ஜாக்சனோட நடிப்பு பிளஸ் அழகும் இந்த படத்துல ரொம்ப அழகாவே காட்டியிருக்காரு சங்கர் சார். தமிழே வராத ஆமி ஜாக்சன் வாயிலிருந்து சென்னை தமிழை கேட்கணும்னு சங்கர் சாருக்கு எப்படி என்ன ஒரு ஆசை தெரியல. அந்த காட்சி அவர் ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காரு. ஆமி ஜாக்சனும் அதுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. மிச்சம் சில இடங்கள்ல ஆமி ஜாக்சனுக்கு ஆஸ் யூஷுவல் லிப்சிங் இல்ல, டப்பிங்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை தவிர ஆமி ஜாக்சனுக்கு நல்ல ஸ்கோப் இருந்திருக்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு. அவங்களும் அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்றது என்னோட கருத்து. படத்தோட இன்னொரு பலம் சந்தானம். படம் ஃபுல்லா வர சந்தானம் அங்கங்க அவரோட ஒன்லைனர் காமெடியால ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறாரு. இந்த படத்துல இன்னொரு புதுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா படத்துல வில்லன்கள் எல்லாம் அழிச்ச பிறகு ஹீரோ ஒரு பஞ்ச் டயலாக் பேசுவாரு. ஆனா இந்த படத்துல அந்த ரோலை சந்தானம் எடுத்துட்டு இருக்காரு. எல்லா வில்லன்களையும் பார்த்து நல்லா இருந்தனா நாசமாயிட்டேன் அப்படின்னு அவர் கவர் ஸ்டோரி எழுதுற பேர்ல எல்லா வில்லன்களையும் ஒரு பஞ்ச் டயலாக் பேசி இந்த படத்தை அவர் தான் க்ளோஸ் பண்றாரு. உண்மை காதலுக்கு உருவம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் பல பேர் பல விதமா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே ஒரு விஷயத்த சங்கர் அதிபிரம்மாண்டமா விக்ரம்ன்ற ஒரு மைய புள்ளியை வச்சு ரொம்ப அழகா சொல்லியிருக்க படம் தான் ஐ. மொத்தத்துல ஐ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தியேட்டர் உள்ள போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆவீங்க, இல்ல அதுக்கும் மேல மெரிசல் ஆயிடுவீங்க. அடுத்த வாரம் வேற ஒரு படத்தோட சிந்தனையோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். பாய்.